Hi friends, welcome to Praditya Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு தான் பார்க்க போறோம். இந்த லட்டு வந்து 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்கள்ல இருந்து யார் வேணாலுமே சாப்பிடலாம். இது எப்படி சமைக்கிறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு எல்லாமே நான் ஒரே அளவு தான் 100 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி, பிஸ்தா, வால்நட், பாதாம் 100 கிராம், வெள்ளரி விதை 100 கிராம். என்கிட்ட பூசணி விதை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, அதனால கம்மியாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருக்குன்னா அதுவுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 15 டேட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்படுதா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா நட்ஸையும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஸுக்குமே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்படி உங்களுக்கு ஸ்மெல் வருது, ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற பட்சத்தில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது சுத்தமாக ஹீட் இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சீடை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா நட்ஸுமே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் வர்றதுக்கு முன்னாடி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாகவே எடுத்துக்கோங்க. இதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா கொரப்பான பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதை வந்து ஜெலிச்சு இந்த கொஞ்சம் நைஸாகவே ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்ஸையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. டேட்ஸ் அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டேன், நீங்கள் கொஞ்சம் பொறப்பா இருக்கும்போதே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா டேட்ஸு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வானல் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஜஸ்ட் அதை உருகிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண நெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டோட நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்து ரெடி. இப்போ நம்ம பிசைஞ்சு இத்தனை லட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஹேர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிட்டிங்கன்னா 10 to 15 டேஸ்க்கு வந்து இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.